திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி கிராமத்தில் நியாய விலைக் கடை கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் திறக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாடப்பள்ளி கிராம மக்கள் பல ஆண்டுகளாக 3 கிலோமீட்டர் தொலைவில் சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கி வந்த நிலையில் 9 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்டு இதுவரையிலும் திறக்கப்படவில்லை எனவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாடப்பள்ளி பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஒரு 15க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் இருக்குது. இந்த பகுதி மக்கள் என்ன அப்படின்னா மாடப்பள்ளி நியாய விலை கடையில் தான் போய் பொருட்கள் வாங்குவாங்க. எண்ணெய், பருப்பு, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது என்ன அப்படின்னா காலையில் போனாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சாயந்தரம் வரையும் ஆகிடும். அதனால் அந்த ஏழை எளிய மக்கள் கூலி வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா 1921-22 காலகட்டத்தில் மாடப்பள்ளி காலனி பகுதியில் ஒரு பகுதி நேர நியாய விலை கடையை கட்டினாங்க. ஒரு 9 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் இது வரைக்கும் திறக்கலை. என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாங்களா, இப்போது வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஓஏபே வாங்குறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இல்லை பெண்கள் இப்படி போகும்போது என்ன அப்படின்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் திரும்பவும் அதே நியாய விலை கடைக்கு போய் தான் அரிசி வாங்க வேண்டியதாக இருக்குது, பருப்பு வாங்க வேண்டியதாக இருக்குது. இதனால் என்ன அப்படின்னுங்களா நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.